இது ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான இட்லி பொடி. சின்ன குழந்தைங்க நல்லா பேலன்ஸ்டாக சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி பொடி அரிச்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு இதில் தேவையான ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப் எல்லாமே இருக்கும். அதுக்கு ஒரு கடாயை காய வச்சு நான் எடுத்துருக்கிறது மக்கானா. இது தாமரைப்பூ விதை. இதை எடுத்த உடனே ஃபஸ்ட்டாக இதை சேர்த்துருங்க. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கலர் மாறணும். இன்னும் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகணும். இது சூடாக இருக்கிறப்ப நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா உடையாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அமுக்குனிங்கன்னா நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுத்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு விழாமல் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ஒரு டைமில் வறுபடும். அதனால் தனித்தனியாக இது மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இப்போது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஒருவேளை கலர் பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உளுந்தோட வாசம் தான் பொடியே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு பொறுமையாக கொஞ்சம் வறுத்தெடுங்க. இந்த பொடியில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஆனால் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே நீங்கள் தனித்தனியாக பொறுமையாக வறுக்கிறதுல தான். இப்போது இந்த உளுந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, இன்னும் கொஞ்சம் மாறணும். மாறிடுச்சுன்னா இந்த உளுந்தை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பொடி ஒரு 8 மாத குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போ இந்த பொடியோடு அப்படியே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு ஸ்லோவாக வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக வறுத்து பண்ணுங்கள். அப்போ தான் டைஜஷனுக்கு நல்லது. இப்போ நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை உடனே வறுபட்டுரும். அதனால் ஒரு 2 செகண்டில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் சூடு ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நீங்கள் இரும்பு கடாயோ மண் சட்டியோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டைம்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சிராமல் இருக்கும். இப்போ இதில் எல்லா வகையான பருப்பும் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். அதனால் மறக்காமல் இது கூட காயப்பொடியும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி எடுத்திருக்கேன். ஒரு வேளை உங்ககிட்ட கட்டிக்காயம் இருந்துச்சுன்னா அதை தனியாக வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இது நீங்கள் தனித்தனியாக அரைக்க தேவையில்லை, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்குன்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் ரொம்ப நைஸாக அரைக்கலை, லைட்டாக குறப்பாக அரைச்சிருக்கேன். அப்போ சாப்பிட்றப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு ஃப்ரெஷ்ஷான இட்லி, தோசை இது கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு நார்மல் இட்லியை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக மினி இட்லி ஊற்றி இந்த பொடி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொஞ்சம் நல்லா மேலேயே நல்லெண்ணெய்லாம் ஊற்றி பேக் பண்ணி கொடுக்கலாம். நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி ஆல்ரெடி பொடி இட்லி மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் இட்லி ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஒரு சாதம், பொரியல் இது மாதிரி சாப்பிட்றத விட இது ரொம்ப பேலன்ஸ். குழந்தைங்களுக்கு ஒரு மீலுக்கு தேவையான கார்ப், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இதில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு பொடியை அந்த ஒரு மீலுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரியவங்களுக்கு கூட 2 வத்தல் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு செஞ்சிங்க அப்படின்னா நம்ம பெரியவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள்.